ஒரு சாதாரண நாய் எப்படி காலபைரவரின் வாகனமானது தெரியுமா? ஒருமுறை ஒரு நாய் சிவபெருமானிடம் சென்று, மனிதர்களால் மட்டுமே உன்னை சரணடைய முடியுமா? என்னை போன்ற உயிரினங்களால் உன்னை உணர முடியாதா என்று உருக்கமாக வேண்டி கேட்டது. அந்த நாயின் பக்தியை கண்ட சிவபெருமான் யாகங்கள் நடைபெறும் இடங்களுக்கு சென்று அங்கு ஓதப்படும் வேதங்களை கேட்குமாறு அறிவுறுத்தினார். சிவனின் வாக்குப்படி அந்த நாய் தட்சன் நடத்திய பெரிய யாகத்திற்கு சென்றது. ஆனால் யாக சாலையில் ஒரு நாயை கண்ட தட்சன் மிகுந்த கோபமடைந்து அந்த நாயை அடித்து விரட்டினான். தன் பக்தனுக்கு நேர்ந்த இந்த அவமானத்தை கண்டு ஆத்திரமடைந்த சிவபெருமான் தட்சன் முன் தோன்றி, நீ நடத்தும் இந்த யாகத்திற்கு எந்த பலனும் இருக்காது என்று கூறினார். ஒரு நாய்க்காக தன் யாகம் நின்றதை ஏற்க முடியாத தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தமே மூண்டது. தன்னை நம்பி அந்த உயிரினத்திற்காக சிவபெருமான் நடத்திய இந்த போருக்கு பிறகுதான் அந்த நாய் காலபைரவரின் வாகனமாக மாறியது என்று சிவபுராணங்கள் கூறுகின்றன.